இன்னைக்கு சமையல்ல நம்ம பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரைச்சிக்கலாம், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், 6-7 பூண்டு சேர்த்துக்கலாம். 10 பிரெட் அப்படின்னா நம்ம இப்போ அரைக்க போறோம் இல்லையா, இந்த மசாலா கரெக்டா இருக்கும். குட்டி குட்டியா நம்ம ஒரு 7-8 தக்காளி வச்சிருக்கோம், இதையும் நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். இதற்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் அல்லது காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இதில் லவங்கம் ஏலக்காய்லாம் போட்டு அரைச்சதுனால நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ப்ரெட்டை வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தோசை தவா வச்சுட்டோம். இதில் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ப்ரெட்டை இதில் போட்டு எடுத்துருவோம். நல்லா வேகட்டும். நல்லா ப்ரௌன் கலர் வந்தோன்னா நம்ம திருப்பி போடலாம். நம்ம திருப்பி போடலாம். இதே மெத்தடில் எல்லா ப்ரெட்டையும் போட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சுவையாக நல்ல ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உதவியாக இருக்கும். சூப்பரான சாண்ட்விச் மாதிரியே இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக சூடாக செமையாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.